Hello viewers, welcome to T-Stack. நம்ம இந்த வீடியோல ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷனை கோலாங்கில் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். ஃபங்க்ஷனை பத்தி டெப்தா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இதுல ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் நான் கவர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஓகேங்களா? ஃபங்க்ஷனுங்கிறது பிளாக் ஆஃப் லாஜிக், ஓகேங்களா? அது ஒரு பிளாக் ஆஃப் லாஜிக். நீங்க வந்து ஒரு லாஜிக்கை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த சர்டைன் லாஜிக் நீங்க என்ன ஆர்டர்ல வந்து அந்த லாஜிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆர்டர்ல அந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு வேண்டிய ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் காமனான ஒரு டெஃபினிஷன், காமனான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷனை நீங்க வந்து டிக்ளேர் பண்றதுக்கு கோலாங்ல ஃபங்க்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து ஃபங்க்ஷனே ஃபுல்லா கொடுக்குற மாதிரி இருக்கும். சில லாங்குவேஜ்ல எஃப்என் மட்டும் கொடுத்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட கோலாங்ல ஃபங்க்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏன்னா ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம் நம்ம. ஆனால் அது ஒரு தியரிட்டிக்கலா தான் இருந்துச்சு பேசிக்கா. நான் அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ப்ரோக்ராம் வைஸா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டல. நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளா ஒரு லாகின் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சு கால் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் ஓகே, இப்போ இந்த இடத்துல லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து லாகின்னு சொல்லி நேம் வச்சிருக்கேன். ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கர்லி பிரேஸ் தான் வந்து என்னன்னா இந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப். ஓகேங்களா? லாஜிக் எக்ஸிக்யூட் ஆக ஃபங்க்ஷனோட ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள நீங்க என்னென்னலாம் லாஜிக் கொடுக்குறீங்களோ அந்த லாஜிக் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் நீங்க இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும்போது. நான் இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா ஒரு லாக் பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஓகே. சக்சஸ்ஃபுல்லி லாக்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன் நான் இப்போ. இப்போ நான் நேரடியா இப்ப இந்த ஃபங்ஷன் இந்த இந்த மெயின் டாட் கோவ இந்த ஃபைல நான் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா கோ கம்பைலர், கோ ரன் டைம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரன் பண்ற அந்த ஸ்டார்ட்டிங் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க இந்த இடத்துல வந்து கோ ரன் ஆ மெயின் டாட் கோ குடுத்துருக்கீங்க. இந்த மெயின் டாட் கோ ஃபர்ஸ்ட் மெயின் பேக்கேஜ்ல இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, மெயின் பேக்கேஜ்ல இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெயின் பேக்கேஜுக்குள்ள மெயின் ஃபங்க்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இருந்தா தான் அதுல இருந்தா வந்து என்ன சொல்லணும்னா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அதை கன்சிடர் பண்ணி அங்க இருந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து மெயின் ஃபங்க்ஷன் இல்ல. மெயின் ஃபங்க்ஷன் இல்லாம இப்போ நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எரர் கிடைக்கும். ஓகேங்களா? நான் அதை காட்டுறேன். ரன் டைம் மெயின், ஓகேங்களா? ஃபங்க்ஷன் மெயின் இஸ் அன்டிக்ளேர்டு. ஃபங்க்ஷன் மெயின் இஸ் அன்டிக்ளேர்டு இந்த மெயின் பேக்கேஜ். ஸோ அது எதை தேடுது? எக்ஸிக்யூட் பண்றதுனாலே ஃபங்க்ஷன் மெயினா தான் தேடுது. ஏன்னா அதுக்கு தெரியாது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் ப்ரோக்ராம எப்படி கொண்டு போகணுங்கிறது அதுக்கு தெரியாது. நம்ம தான் அதை டிசைன் பண்ணணும். அதுக்கு வந்து யூஸ் பண்றது தான் மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் மெயின் ஒன்னு டிக்ளேர் பண்றேன். ஓகேங்களா? சிமிலர் தான் அதே மாதிரி ஃபங்க்ங்கிற கீவேர்டு ஃபங்க்ஷன் நேம் மட்டும் என்னன்னா கேபிட்டல் எம்ல ஸ்டார்ட் பண்ணி மெயின் ஆரம்பிக்கணும். அதே ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ் அதுக்கப்புறம் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவீங்க நீங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இப்போ எக்ஸிக்யூட் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா லாகின்ங்கிற அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண போறேன், கால் பண்ண போறேன். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நான் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஜஸ்ட் லாகின் டைப் பண்ணி அந்த ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு இந்த பேரந்தசிஸ் குடுக்குறோம் அப்படின்னா, இது குடுக்கும்போது அது என்ன கன்சிடர் பண்ணிக்கும்னா, அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ற மாரி கன்சிடர் பண்ணிக்கும். இல்லன்னா ஜஸ்ட் அந்த எப்படி சொல்ல, அந்த ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர மட்டும் அது கன்சிடர் பண்ணி எடுத்துக்கும். சிக்னேச்சர் மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா? அது என்னன்னு ஃபர்தரா நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அத ரன் பண்றேன். இப்போ இந்த ப்ரோகிராம் வந்து ரன் ஆகும். ஓகே, சக்சஸ்ஃபுல்லி லாக்ட் இன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இப்போ இந்த ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, லாகின்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. இது என்ன ஆர்டர்ல என்ன சீக்வென்ஸ்ல அது கால் பண்ணும்? 1 பை 1 கால் பண்ணும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆர்டர்ல கால் பண்ணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து 1ன்னு குடுக்குறேன். இங்க 2ன்னு குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் 1ங்கிறத பிரிண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல 2வது லைன் ஆஃப் லாகின் வந்து இன்வோக் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணு, இந்த 2வ பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கேன். இப்போ இத ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது என்ன மாரி கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகும். ஏன்னா
கோ கம்பைலர் மெயின் பேக்கேஜ் மூலமா மெயின் ஃபங்ஷனுக்கு வரும். ஓகேங்களா? மெயின் ஃபங்ஷன் இது. மெயின் ஃபங்ஷன் தான் இந்த லாகின கால் பண்ணுது. லாகின் நேரடியா கால் பண்ணல. மெயின் ஃபங்ஷன் தான் லாகின கால் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ மெயின் ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் லைன் என்னவா இருக்கு? பிரிண்ட் எல்என்ல வந்து என்ன குடுத்துருக்கோம்? 1ன்னு குடுத்துருக்கோம். ஸோ 1 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் லாகின் கிளிக் குடுத்துருக்கோம். அப்புறம் லாகின்குள்ள இருக்கா இந்த லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலா லாஸ்ட்டா இருக்க இந்த லைன் வந்து இந்த 2 வந்து பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆயி இந்த ஃபங்ஷன் வந்து முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்ஷனை நம்ம கோலாங்கில் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபங்க்குங்கிற கீவேர்டு கொடுப்போம், ஃபங்ஷனோட நேம் கொடுப்போம், பெராந்திசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம லாஜிக் கொடுப்போம். நம்ம கொடுக்குற லாஜிக்கோட ஸ்கோப் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபங்ஷனில் பேரண்ட்ஸ் கொடுத்து ரிட்டர்ன் வேல்யூ வாங்கி அது என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம், இன்னும் ஃபர்தர் என்னெல்லாம் ஃபங்க்ஷனில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். இந்த வீடியோல ஃபங்ஷனோட சின்டாக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் சின்டாக்ஸ் வைஸா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே டியூன். பை பை.